Derivation of Ohm's law. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், we know that velocity, அதாவது draft velocity Vd equal to small e capital E by m into torque q. current வந்து I equal to NEA Vd. Vdங்கிறது draft velocity. இப்போ இந்த I அப்படி இந்த Vdயில் போய் நம்ம இதை போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். NEA அந்த Vdக்கு பதிலாக ஸ்மால் இ கேபிட்டல் இஎம் டார்க் யூ. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஐ சேர்த்து இ ஸ்கொயர்னு எழுதிடுறோம். அப்புறம் இந்த இ பை எம் போடுறோம், பக்கத்தில் டார்க் யூன்னு போடுறோம். நம்மளுக்கு வந்து இ கேபிட்டல் ஈனா என்னென்னா வி பை அந்த ரோ மாதிரி போடுவோம்ல பி, இந்த மாதிரி போடணும். அது தப்பாக போட்டுட்டு இந்த இடத்துக்கு இது மாதிரி போடணும். பொட்டன்சியல் எதுன்னு போடுவோம்ல அந்த இது போடுற மாதிரி போடணும். பி ஐ ஈக்குவல் டு என் இ ஸ்கொயர்டு ஏ டார்க் யூ பை எம். எதுக்கு நம்ம இதை வி பை இந்த ரோன் போடுறோம், இந்த ஈக்கு பொதுவாக வி பை ரோன் போடுறோம். அட் கரண்ட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வி ப்ரொபோஷனல் டு ஐ. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு, அதாவது வி ப்ரொபோஷனல் டு ஐ, நம்மளுக்கு வி ப்ரொபோஷனல் டு தான் வரணும், வி ஈக்குவல் டு தான் வரணும் ஆன்சர். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வி அப்படியே வச்சுக்கிட்டு இந்த கீழே இருக்கிற எம்மு ரோவும் இந்த சைடு போகும்போது மேலே போயிடும். வந்துருச்சா? அடுத்து மேலே இருக்கிற என் இ ஸ்கொயர்டு ஏ டார்க்யூங்கிறது கீழே வந்துடும். இன்ட்டு இந்த ஐ, அதை தான் கேபிட்டல் ஐன்னு போட்டிருக்கோம். நம்ம மேலே இருந்தே கூட கேபிட்டல் ஐன்னு போட்டே வந்துக்கலாம், தப்பு இல்லை. கேபிட்டல் ஐனே போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே. ஸ்மால் ஐயை வந்து நம்ம கேபிட்டல் ஐன்னு எழுதிக்கலாம். அடுத்தது இப்போ நம்மளுக்கு வந்து இந்த எம்மு ரோ என் இ ஸ்கொயர்டு ஏ டார்க் யூ அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் ஆர். ஸோ இந்த இடத்துக்கு போய் கேபிட்டல் ஆர்னு போடுறோம். இதுதான் ஓம்ஸ் லா. வி இஸ் ஈக்குவல் டு ஆர்ஐ. இந்த ஆருங்கிறது வந்து ரெசிடென்ஸ். ஸோ ரெசிடென்ஸ் எழுதணும். ரெசிடென்ஸ் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு எம் ரோ பை என் இ ஸ்கொயர்டு ஏ டார்க் யூ. ஓகே.